நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வா பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய ரோம லெட்டர் 5 தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கின் ஹின் தீன் பர் டிப்னியான் லிக்கியே. இல்லை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே 5 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் நம்ம எனி 3 நம்ம அட்டென்ட் பண்ணோம். இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்னா 15. அப்போது ஒரு கொஷனுக்கு 5 மார்க். அப்போது 3 கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது 15 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஷனில் இருந்து நம்ம கல்யாணி டிப்னி தான் பார்க்க போகிறோம். ஓகே, டிப்னி லிக்கியே கல்யாணி. கல்யாணி யார்? நிர்மலாவோட அம்மா. இந்த கேரக்டர் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. निर्मला उसका लिखा अनुपम उपन्यास है. कल्याणी का पात्र इसी उपन्यास का पात्र है. ஓகே, பிரேம்சந்த் ஜி தான் இந்த நிர்மலா லெசனோட ஆத்தர்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அவர் வந்து கிங் ஆஃப் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிர்மலாங்கிறது அவரோட ஒரு அன்கம்பேரபிள் நாவல். அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கல்யாணிங்கிற ஒரு கேரக்டர் இந்த கதையில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே. कल्याणी वकील उदय भानुलाल की पत्नी है. जब निर्मला का विवाह तय होते हैं, उदय भानुलाल ज़्यादा रुपया खर्च करते हैं. कल्याणी को यह अच्छा नहीं लगता. वह अपने पति के खर्च कम करने को कहती है. उदय भानुलाल को अपनी पत्नी की सलाह अच्छी नहीं लगती. वे उसको सबक सिखाना चाहते हैं. मृत्यु का नाटक खेलने जाकर सचमुच मर जाते हैं. ஓகே, இதில் ஃபர்ஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வக்கீல் உதய பானுலாலோட ஒய்ஃப் தான் கல்யாணி. இந்த டைமில் நிர்மலா அவங்களோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போது இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, உதய பானுலால் வந்து நிறைய பணமாக வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது கல்யாணி வந்து உதய பானுலால் கிட்டே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பணம் இப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து உதய பானுலாலுக்கு பிடிக்கலை. அப்போது உதய பானுலால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் இறந்து போகிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துகிறாரு. ஆனால் லாஸ்ட்டில் அவர் நடத்தின நாடகம் உண்மையாகவே ஆயிடுச்சு. அவர் இறந்து போயிட்டாரு. अब परिवार का बोझ कल्याणी को हो दोनों पड़ते हैं. निर्मला का विवाह रुक जाते हैं. कल्याणी लाखों विनती करती है, तब भी लटके वाले का दिल नहीं पिघलता. कल्याणी निर्मला के लिए दूसरा वर दूती. लटका युवा और कुलीन होता तो दहेज मांगता. आखिर विशेष होकर कल्याणी निर्मला के लिए 40 साल के वकील तोताराम को चुनती है. निर्मला की शादी होती है और वह पति को साथ चली जाती है. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா பேர்டன் எல்லா சுமையுமே கல்யாணிக்கு மேலே விழுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நிர்மலாவோட கல்யாணம் வந்து நின்று போகுது. அப்போது கல்யாணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு பையனை தேட ஆரம்பிக்காங்க. வேறு ஏதாவது நல்ல வரன் வருதானே தேட பார்க்குறாங்க. இதே நல்ல யங்காட்டு இருக்கக்கூடிய நல்ல பார்க்க நல்லா இருக்கக்கூடிய வரன் எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா, டவுரி ரொம்ப ஜாஸ்தியாட்டு கேட்குறாங்க. அது இவங்களால் பண்ண முடியல. லாஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்னா, வக்கீல் தோத்தாராமுக்கு இவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நிர்மலாவை. அதுக்கப்புறமா மேரேஜ் முடிஞ்சோடனே நிர்மலாவை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் இந்த பேராகிராஃப் மீனிங். அடுத்து இன்னும் 2 பேராகிராஃப் தான் இருக்குது, நல்லா கவனிங்க. इसके 6 साल बाद ही कल्याणी से हमारी मुलाकात होती है. कृष्ण के विवाह डॉक्टर सिन्हा है जोटे के साथ तय किया जाता है. इस बार वे दहेज नहीं मांगते तो कल्याणी को आश्चर्य होता है. शादी के दिन मालूम होता है कि सब सुधा के ही काम है. ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து நிர்மலாவோட தங்கச்சியான கிருஷ்ணாவுக்கு வந்து டாக்டர் சின்ஹா யார்? சுதாவோட ஹஸ்பண்ட் இல்லையா? அப்போது சுதா
என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, டாக்டர் சின்ஹாவோட தம்பிக்கும் நிர்மலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், டவுரி எதுவுமே வாங்காமல் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகி இந்த கல்யாணம் நடந்து முடியுது. அப்போது கல்யாணிக்கு வந்து ஆச்சரியமாட்டு இருந்துச்சு, என்ன டவுரி இவங்க வாங்கலையே அப்படின்னு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக யார் இருப்பான்னா சுதா தான் இருப்பாங்க. அவங்க தான் டவுரி எதுவுமே வாங்க வேண்டாம், வாங்காமல் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு கேட்டிருப்பாங்க सिन्हा கிட்ட. कल्याणी अपने पति की मृत्यु के बाद परिवार का खूब ख्याल करती है. कृष्ण सूर्यभानु और चंद्रभानु को ठीक ठीक पालती है. वह दूध मन ले परिस्थितियों का सामना करती है. एक अच्छी माँ के रूप में उसका चरित्र हुआ है. ஓகே, இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்டில் இது என்ன தான் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டனாலுமே அவங்க வந்து ஃபேமிலியை நல்லாவே ரன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அம்மாவாட்டும் இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அம்மாக்கான ஒரு உதாரணமாட்டு தான் கல்யாணியை இங்கே வந்து ஆத்தர் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆத்தர் யார்? வேறு யார்? பிரேம்சந்த்ஜி. ஓகே, இந்த கல்யாணியில் இந்த டிப்னி பொறுத்த வரைக்கும் இந்த மீனிங்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மேலே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப்னி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தன்யவாத்.